ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷ சக்கரத்தின் 3ஆம் இடம், இளவரசன் புதனின் ஆட்சி வீடு. ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. கடகத்தில் புதன் பகமைப்பட்டிருந்தாலுமே 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் வாக்குஸ்தானாதிபதி இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். வீடு கொடுத்த சந்திரனும் 2ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. இன்றைக்கி ஆயிலை நட்சத்திரத்தில். அடுத்து வளர்பிறை சந்திரனாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. ஆடி பௌர்ணமி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் நடக்குது. 2ஆம் இடத்துல சூரியன், 8ஆம் இடத்துல சந்திரன். இந்த சம்பவம் தான் ஆடி பௌர்ணமியாக நடக்குது. உங்கள் ராசிக்கு 2, 8ஆம் இடங்கள் வலுப்பெறுது. தன குடும்ப வாக்குஸ்தானம் வலுப்பெறுது. கையில் காசு பணம் இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் காசு பணம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இப்போ செவ்வாயும் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. குருமங்கள யோகத்தில் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். செவ்வாய் பயிற்சி 8/7/2024 நடந்திருக்கு. அது அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஏன்னா 6 கூடையவன் 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படாது. குரு கூட சேர்ந்து இருக்கிறதுனால அதுக்கு சாதக பாதங்களை நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இருந்த போதிலும் இங்கே புதனும் சுக்கிரனும் 2ஆம் இடத்துல இருந்து ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. வாக்குஸ்தானத்திலிருந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. 8ஆம் இடத்தை பலப்படுத்துகிறாங்க. 8ஆம் இடத்தை பலப்படுத்துறதுனால என்ன, தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எதிர்பாராத காரியங்கள் நடக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பாராமல் இருந்திருப்பீங்க. அந்த காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும். வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து சுப செய்தி கிடைக்கும். வெளிநாட்டு தொழில்கள் நல்லபடியாக இருக்கும். இப்படி சில அமைப்புகள்லாம் மிதுன ராசிக்கு நடக்கும். சுக்கிரன் 2ஆம் இடத்துல 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. ஜூலை 30 வரைக்கும் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். அடுத்து சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறாரு. 16ஆம் தேதி உங்கள் ராசியை விட்டு கீழே வந்துடுவார். 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூரியன் 2ஆம் இடத்துக்கு போனாலுமே சுக்கிரன் கூட சேர்ந்து தான் அவர் இருப்பார். நீர் ராசியில் நெருப்பு கிரகம் இருக்கலாம். சுக்கிரனும் ஒரு நீர் கிரகம் தான். ஸோ நீர் கிரகம் நீர் ராசியில் இருக்குது. ஒன்றும் அந்தளவுக்கு கெடுபலன்கள் இல்லை. இருந்தாலும் சுக்கிரனும் புதனும் கடகத்தில் இருக்கிறதுனால மனம் ஒரு நிலையில் இருக்காது. மனதில் சில பய உணர்ச்சி இருக்கும். தேவையில்லாத பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும். கொஞ்சம் பெண்கள் விஷயத்தில் சில நடுக்கம் இருக்கும். ஆண்களுக்கு பெண்கள் விஷயத்தில் நடுக்கம் இருக்கும். பெண்களுக்கு ஆண்கள் விஷயத்தில் நடுக்கம் இருக்கும். அதான் இனம் புரியாத பயம்னு சொல்லுவாங்க. எதிர்பாலினத்தவர் மேலே இடம் புரியாத பயம் இருக்கும். ஏன்னா கடகம் ஒரு பெண் ராசி அல்லவா, நீர் கிரகம், நீர் ராசி. ஓகே, அது ஒரு பக்கம் இருந்தாலுமே புதனும் சுக்கிரனும் 2ஆம் இடத்துல மறையாமல் இருக்கிறாங்க. அது ஒரு நல்ல விசேஷம்தான். 5 கூடையவன் 2ஆம் இடத்துல மறையாமல் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு வருகின்ற காலத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி தேதி 9/7/2024 ஆணி 25. இது லட்சுமி நாராயண யோகம். அப்படிமோ 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் நல்ல யோகங்கள் 2ஆம் இடத்துல வருது. நல்ல அமைப்பு. பொதுவாக யோகங்கள் 2 கிரகங்கள் சேர்ந்தால் தான் யோகம். சுக்கிரன் லட்சுமி அவதாரம், புதன் பெருமாளின் அவதாரம். ஸோ லட்சுமி நாராயண யோகம் அருமையான அமைப்பு. கடகத்தில் நீர் ராசியில் அந்த திருப்பால் கடலில் அயன சயனத்தில் பெருமாள் இருக்க, அவர் காலடியில் லட்சுமி இருப்பா. அந்த ஆதிசேஷனில் நம்ம பெருமாள் படத்தை பார்த்தாலே அவர் திருப்பால் கடலில் தான் சயனம் கொண்டிருப்பார். அந்த திருப்பால் கடல் கடகராசி தான். சரியா, பார்க்கடல். ஏன்னா சந்திரன் கடலை பொங்க வைப்பார். ஏன்னா சந்திரனுடைய மகிமையே கடலை பொங்க வைக்கும். அதனால தான் பௌர்ணமி தலத்தண்டு கடல் அலைகள் குப்பளிக்குது. ஸோ அந்த கடகம் சந்திரன் ராசி அங்கே திருப்பால் கடலில் பள்ளிகொண்ட உலகந்த பெருமாள் லட்சுமி நாராயண யோகம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. இதை திருப்பால் கடலில் சந்திரன் வீட்டில் இந்த யோகம் நடக்கிறது ரொம்ப சிறந்தது. இது எப்பனாச்சும் ரேராக தான் நடக்கும். சரியா, வருடத்துக்கு ஒரு தடவை நடக்கும். 12 மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அதுவும் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து ஒரு அபூர்வ நிகழ்வு தான். சரியா, ஏன்னா சுக்கிரன் புதனும் சேர்ந்து போவாங்க, முன்ன பின்ன போவாங்க. ஆனால் 2 பேரும் சூரியன் இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் இருக்குது. நல்ல அமைப்பு தான். இந்த அமைப்பு இப்போ கடந்த ஒரு வாரமாகவே இருக்குது. கடந்த ஒரு வாரமாகவே இந்த லட்சுமி நாராயண யோகம் கடகராசியில் போயிட்டு இருக்குது. வருகிற 18ஆம் தேதி வரைக்கும் அப்பளுக்கென்று இருக்குது. புதனும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 5 கூடியவன் 2ஆம் இடத்துல இருக்குது. நல்ல அமைப்பு தாங்க. பிள்ளைகளால் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். பிள்ளைகளால் நல்ல ஒரு பண வரவு இருக்கும். பிள்ளைகள் விசுவாசமாக இருப்பாங்க, மரியாதையுடன் இருப்பாங்க. பிள்ளைகளோட படிப்பு சிறப்பாக இருக்கும். அதுபோல் மிதுன ராசியில் ஆரம்ப கல்வி படிக்கிறவர்களுக்கு படிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் சேரும். வருமானம் நல்லபடியாக இருக்கும். செல்வாக்கும் சொல்வாக்கும் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசியில் இதிகாசம் சாஸ்திரம் சம்மந்தப்பட்டவர்கள், அந்த கோயில் குருமார்கள் இல்லை சாஸ்திரம் படிக்கிற விற்பனர்களுக்கு நல்லா இருக்கும். குடும்பத்தில் ஒரு பேர் கீர்த்தி எல்லாமே நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக இருக்குது. ராசிக்கு 1, 4 கூடையவனும் 5, 12 கூடையவனும் ஒரு 4, 5. இது என்ன சொல்லுவாங்கன்னா பத்ம ராஜயோகம்னு சொல்லுவாங்க. பத்ம ராஜயோகங்கிறது ராசிக்கு 4 கூடையவனும் 5 கூடையவனும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு. இதனால் என்ன ஆகும்னா காரிய வெற்றி இருக்கும். போட்டியில் வெற்றி கிடைக்கும். போற்றிக்கும் காரிய வெற்றி இருக்கும். வசீகரம் இருக்கும். இது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த பத்ம ராஜயோகம் மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்லபடியாக இருக்கும். சரியா, இந்த யோகத்தால் நல்ல பொருள் சேரும். தனவரவு சிறப்பாக இருக்கும்.
ஈடுபடுற காரியத்தில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நல்ல அமைப்பு பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எதிர்பாராத வெற்றி கிடைக்கும். அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா 8ஆம் இடத்தை நோக்கிறதுனால எதிர்பாராத வெற்றி கிடைக்கும். சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருந்து நல்ல அளப்பரிய பலனை கொடுக்குறாருங்க. சுக்கிரன் கடகத்தில் வந்து அவருக்கு வந்து ஸ்தான பலம் இல்லாமல் இருந்தாலுமே அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதுபோல் ஒரு 12க்கும் உடையவரும் 2ஆம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் செலவுகள் இருக்கும். குடும்ப விஷயமாக கொஞ்சம் வெளியூர் வெளி மாநிலத்துக்கு போயிட்டு வருவீங்க. அலைச்சல் இருக்க தான் செய்யும். ஆனால் வருமானத்தோடு தான் முடியும். குடும்பத்துக்கு தேவையான வருமானம் தேடி இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போவீங்க. தூரதேச பயணம் இருக்கும். வசீகரம் இருக்கும். வாக்கில் ஒரு நளினம் இருக்கும். அதே மாதிரி கலை கவிதை சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். திரைப்படம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அருமையான காலகட்டமாக இருக்கும். திரைப்படம், சின்னத்திரை, இயலிசை, நாடகம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். இப்போ கால்நடை வச்சுருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வீடு கட்டி விற்கிறவங்க, அதுபோக வாகனம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், அதுபோக இன்சூரன்ஸ் கொடுக்குறவங்க, வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறவங்க, கார் ஃபேக்ட்ரியில் இருக்கிறவங்க, கார் உதிரி பாகம் தயாரிக்கிறவங்க, ரீட்டைல் சேல்ஸ், ஹோல்சேல்ஸ், இவங்களுக்குலாம் மிக நல்ல விட பார்க்கப்படுகிறது. அதுபோக கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. பூரிய புண்ணியம் பலம் சேரும். நல்ல ஒரு தாராளமான மனசோடு இருப்பீங்க. குடும்பத்தில் பெண்கள் நல்லா கலகலப்பாக இருப்பாங்க. பெண்களோட ஆதிக்கம் இருக்கும். குடும்பம் வந்து மகிழ்ச்சியால் நிரம்பி ததும்பி வழியும். சரியா நுட்பமாக இருப்பாங்க. எல்லாருமே வந்து ஓரளவு அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாக இருப்பாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் வந்து சேர்ந்து இருக்கிறது நல்லாயிருக்கும். சுக்கிரன் வந்து ஒரு இனிமைக்கு சொந்தக்காரன். புதன் வந்து சொல்லுக்கு சொந்தக்காரன். அதனால் சொல்லு வந்து ரொம்ப இனிக்கும். சரியா இனிக்கும் சொற்கள். அது எப்படின்னா பேச்சை இனிக்கும். சொல்கிற வார்த்தைகள் வந்து இனிமையாக எளிமையாக இருக்கும். நல்லாயிருக்கும். சரியா இது ஒரு நல்ல அமைப்புங்க. ரேராக நடக்கும். இது மாதிரி தான் சுக்கிரனும் புதனும் சூரிய சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது நல்ல அமைப்பு. அது 2ஆம் இடத்துல கடகத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். என்ன ஸ்தான பலம் வரலை. ஆனால் வீடு கொடுத்தவன் வந்து வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். இன்றைக்கி அமாவாசை முடிஞ்சு 4 நாள் ஆகிப்போச்சு. வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு. நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு பெரிய கிரெடிட்டு தாங்க. அதனால தான் நான் டக்குன்னு இந்த வீடியோவை போட்டேன். நான் டெய்லி பஞ்சாங்கம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஜாதகம் நிறையா இருக்குது. ஜாதகத்தையும் பார்ப்பேன். வெளியே இருந்து வரைய ஜாதகத்தை பார்த்துட்டு டக்குன்னு சில நேரத்தில் பிரேக் டயத்தில் பஞ்சாங்கத்தை எடுத்துகிட்டு அன்றைக்கி ராசி கட்டை எப்படி இருக்குது, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, சஞ்சாரம் எப்படி இருக்குது, பாதசாரம் எல்லாத்தையும் பார்ப்பேன். டெய்லி பார்த்து அப்சர்வேஷன் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி பண்ணும்போது இந்த அமைப்பு கிடச்சிது எனக்கு. இன்றைக்கி சந்திரன் வந்து ஆயிலை நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். புதன், சுக்கிரன், சந்திரன் இன்றைக்கி சேர்ந்து இருக்கிறது வந்து மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கும். 9ஆம் தேதி வந்து மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல அமைப்பு தான். ஸ்தான பலம் பெறுவார். சந்திரன் 3ஆம் இடம் 4ஆம் இடம் அடுத்து போகிறது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சந்திரனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. 2 கூடையவனும் வளர்பிறை சந்திரனாக பௌர்ணமியை நோக்கி போகிறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல பௌர்ணமி நடக்கிறது மிகச்சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டு வேலை, வெளி மாநிலத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்துக்கு ரெடி பண்ணுங்கள். சரியா அதுக்கு வேண்டிய சாத்தியக்கூறுகள்லாம் அதிகமாக இருக்குது. சில நேரத்தில் தான் சில அமைப்புகள் நடக்கும். சரியா இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு எல்லாரோட தேவையும் என்னால் பூர்த்தி பண்ண முடியாது. எல்லாரோட தேவைக்குமே இங்கே பதில் இல்லை. ஆனால் சிலருக்கு வந்து பதில் இருக்குது. சரியா அந்த கேள்விக்கு சொந்தக்காரர்கள் சந்தோஷப்படுவாங்க. நான் வந்து சில பலன்களை சொல்கிறேன். அந்த பலனை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்கும். இப்படி தான் ஜோதிடத்தில் பலன் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும். எல்லா கேள்விக்கும் பலன் சொல்ல முடியாது. லட்சக்கணக்கில் கேள்விகள் இருக்கும். மனசுலேயே வந்து 1008 கேள்வி இருக்குது. ஒரு மனிதனுக்கு 1008 கேள்வி இருக்குது. ஸோ இன்றைக்கி மிதுன ராசியில் தமிழ்நாட்டிலே கோடிக்கணக்கில் இருப்பாங்க. கூட்டி கழித்து பார்க்க முடியுமா? அது ப்ராக்டிக்கலாக சாத்தியப்படாது. அதனால் பலன்கள், கிரக நிலைகள், கிரக சேர்க்கைகள், ஆதிபத்திய விசேஷம், காரகத்துவங்கள் சில நேரத்தில் சில சம்மந்தப்பட்ட அமைப்புகளுக்கு சாதகமாக இருக்கும். அந்த அமைப்பு சம்மந்தப்பட்ட வேலையை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, அந்த காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு அது நல்லபடியாக முடியும். இது தாங்க ஜோதிடம். சரியா அதனால் மிதுன ராசிக்கு நல்லது நடக்கலைன்னு சொல்ல முடியாது, நல்லது நடக்குன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு சில காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. இதை நினச்சிக்கிட்டு தான் நீங்கள் ஜோதிட பலன்கள் பார்க்கணும். நம்ம சேனலை பார்த்தாலும் சரி, யார் சேனலை பார்த்தாலும் சரி, இதுதான் சூட்சுமம். சரியா இங்கே வந்து அள்ளி போடுறாங்க, அளந்து போடுறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அது கிடைக்குதா? அதுதான் இல்லை. ஓகே இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி வெளிநாடு, வெளிமாநில தொடர்பில் தேடிட்டு இருக்கிறவங்க நல்லபடியாக இருக்கும். சாப்பாடு நல்லபடியாக இருக்கும். ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, சிற்றுண்டி வச்சுருக்கிறவங்க நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா படிப்பு நல்லா இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உயர்கல்வியும் நல்லா தான் இருக்கும். உயர்கல்வி படிக்கிற மாணவர்களும் நல்லா இருப்பீங்க. சரியா ஏன்னா 4 கூடியவன 2ஆம் இடத்துல சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்குது. நல்ல அமைப்பு தான். அந்த பத்ம ராஜயோகம் வந்து மிக நல்ல சிறப்பாக வேலை பார்க்குறது. படிக்கிறவர்களுக்கு வந்து அந்த ராஜயோகம் நல்லாயிருக்கும். பத்ம ராஜயோகங்கிறது நல்ல அமைப்புங்க. சரியா அது வந்து மிகச்சிறப்பாகவே படைக்கப்படுகிறது. அடுத்து வந்து தாராளமாக பண வசதி இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். அது ஏற்கனவே சொல்லிட்டேன். சேமிப்பு இருக்கும். சரியா திடீர் தன யோகம், நிஷப யோகம் சொல்லுவாங்க, புதையல் யோகம் சொல்லுவாங்க. ஸோ அந்த பத்ம யோகம் தான் பல பேரில் வந்து இங்கே நிற்குது. அந்த லட்சுமி நாராயண யோகம் வந்துட்டாலே செல்வம் சம்மந்தப்பட்ட, பணம் சம்மந்தப்பட்ட. செல்வம்னால என்ன? பணம், பொன், பொருள் எல்லாமே சேர்ந்து தான் செல்வம். இன்றைக்கி தான் பணம்ங்கிறோம். அந்த காலத்தில் செல்வம் தான் சொல்லுவாங்க. 16 வகை செல்வம் இருக்குது. 16 பெற்று பெருவாள் வாழும்பாங்க. அதில் வந்து நிஷப யோகம், புதையல் யோகமும் இருக்குது. புதையல் யோகம்லாம் இப்போ இல்லை. அந்த காலத்தில் புதையல் யோகம்லாம் இருந்திருக்கு.
சரியா? வீடு கட்டும் போதோ கிணறு தோண்டும் போதோ காசு பணம் கிடச்சிருக்கு. சரியா? என்ன குடம் கிடச்சிருக்கு, தங்க குடம் கிடச்சிருக்கு, பொற்காசுகள் கிடச்சிருக்கு, ஆபரணங்கள்லாம் கிடச்சிருக்கு. அந்த காலத்தில் மன்னர் காலத்தில் ஜமீன்தார் காலத்தில் கிடச்சிருக்கு. சில பேருக்கு இப்பயும் கிடைக்கு. ஆனால் இப்போ கிடச்சிச்சின்னா அதெல்லாம் வந்து அரசாங்க உடைமை ஆயிரும். பட் அந்த யோகமெல்லாம் இருக்குது. அந்த யோகம் வந்து வேறு விதமாக கன்வெர்ட் ஆகி போகும். சரியா? அந்த யோகத்துடைய வாய்ப்புகள் குறைஞ்சி போச்சு. ஆனால் வேறு விதமாக கிடைக்கும். இன்றைக்கி எல்லாமே பணத்தை மையப்படுத்தி தான் நடக்குது. யோகங்கள் எல்லாமே பணம் தான். எனக்கு பணம் வரணும், இல்லைனா நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், அந்த வேலையில் 2 லட்சம் பணம் சம்பளம் வரணும், இல்லைனா ஒரு ஃப்ளாட் வாங்கணும், கார் வாங்கணும். இப்படி தான் நம்மளுடைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி சிந்தனைகள் போயிட்டுருக்குது. ஆனால் பட் அந்த யோகங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்ட முறையில் அது பலன்களை கொடுக்குது. ஓகே நேயர்களே, இது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து புதனும் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. கடகத்தில் இருக்கிற புதன் வந்து கொஞ்சம் பய உணர்ச்சியை கொடுப்பாரு. நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கொஞ்சம் பய உணர்ச்சியில் இருப்பீங்க. இருந்தாலும் நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். ஏன்னா பஞ்சமாதிபதி இருக்கார் பார்த்தீங்களா, சுக்கிரன் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா பேசுவீங்க, நல்லா தான் இருக்கும். சரியா? வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க. மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். மேக்ஸமெட்டிக்ஸ் படித்தவங்க, ஆராய்ச்சியில் இருக்கிறவங்க, கணித திறமையில் இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா? அதிகமாகவே பார்க்கப்படுகிறது. அவங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். அது மாதிரி வித்வான்கள், கலை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். வித்வான்கள் பிரச்சங்கம் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். புத்தக பிரியராக இருப்பீங்க. இந்த காலத்தில் புத்தகம் படிக்கிறது ரொம்ப ரேராகி போச்சு. மேக்ஸிமம் யாரும் புத்தகம் படிக்கிறது இல்லை. இருந்தாலும் புத்தக பிரியர்கள் நல்லா இருப்பீங்க. புத்தகம் வாங்கி படிங்க, நாவல்ஸ் எல்லாம் படிங்க, புராண கதைகள் படிங்க. அந்த அமைப்பு இருக்கும். அதுபோக லைப்ரரிக்கெலாம் போயிட்டு வருவீங்க. புக் எடுத்துகிட்டு வந்து படிக்கிறதுக்கு நல்ல யோகம் இருக்கும். அறிவுபூர்வமான ஒரு ஏக்கம் இருக்கும், அறிவு சார்ந்த ஏக்கம் இருக்கும். சரியா? அதாவது 1000 ஆசான்கள் சொல்கிறத வந்து ஒரு புஸ்தகம் சொல்லிடும். அந்த புஸ்தகத்துக்கு வந்து அந்தளவுக்கு மகிமை இருக்குது. ஸோ புஸ்தகம் படிக்கிறது நல்ல முறை. வாசிப்பு வந்து என்றைக்கும் இருக்கணும். வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு வாசிப்பு இருக்கணும். பொது அறிவை வளர்த்துக்கணும்னா வாசிக்கணும். என்னதான் யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, விஷயங்களை கேட்டாலும் சரி, வாசிப்பு இருக்கணும். அதனால் மிதுன ராசினியர்களுக்கு நேர வாசிப்பு நல்லா இருக்கும். அடுத்து புதன் வந்து 3ஆம் இடத்து போய் ஸ்தானப்படம் பெறுவார். நல்ல அமைப்பு தான். 3ஆம் இடத்துல இருக்க புதன் கபடியாக இருப்பார். அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்காமல் இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 4ஆம் வீட்டுக்கு உச்சம் பெற போகிறாரு. ஸோ புதன் வந்து ஆரோகண கதியில் இருக்கிறார். அருமையான அமைப்பு. சரியா? ஏறுமுகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு. நல்ல அமைப்பாக இருக்குங்க. ராசிநாதன் வந்து உச்ச விட்டு நோக்கி போகிறது நல்ல அமைப்பு தான். இந்த சந்திப்பு நல்லா இருக்குது. குறிப்பாக 18/7/2024 வரைக்கும் நல்லா இருக்கும். அடுத்து வருகின்ற ஒரு 10 நாட்கள் கூடுதல் சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து சுக்கிராயத்த யோகம் வந்து 2ஆம் இடத்தில் நடக்கும். அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சூரியன் ராசிக்கு 2 குடைவன் தான், 3 குடைவன் தான். அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு இயக்கமாக இருப்பீங்க. குடும்ப வேலைகளை இழுத்துப்படி செய்வீங்க. சோர்வடைய மாட்டீங்க. சரியா? நல்லா இருக்குது. இந்த 3 கிரகங்கள் இப்போ அடுத்தடுத்து நல்ல பலன்களை கொடுக்குது. சுக்கிர புத சூரியன்கள் 3 கிரகங்களுமே ராசிக்கு 2, 3, 4ஆம் இடம் சம்மந்தப்படுறது நல்ல அமைப்பு தான். செவ்வாய் தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறார். 12ஆம் இடத்துல குருமங்கள யோகத்தில் இருக்கிறாரு. யோகத்தை கொடுத்தாலுமே ஒரு அலைச்சல், ஒரு டென்ஷன், ஒரு பதட்டத்தை கொடுத்து தான் இருக்கிறாரு. இதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இப்படியும் நடக்கலாம், எச்சரிக்கை தேவைன்னு சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். சரியா? அது செவ்வாய் சம்மந்தப்பட்ட கருத்துக்கள். ஒவ்வொரு கிரகத்துக்குமே வந்து சில அமைப்பு இருக்குது. அது வந்து அந்த கிரகங்கள் கொடுக்க தான் செய்யும். அது தனிப்பட்ட ஒரு மனிதனை பாதுகாக்குமானா அதை வந்து ஜனன ஜாதகத்தில் சொல்ல முடியும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் புதன் வலுத்து இருந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக சுக்கிரன் புதன் வந்து மிதுன ராசியில் மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த பலன்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மறுபடியும் சொல்கிறேன், மிதுன ராசியில் கன்னியா லக்கணம், மிதுன லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர புத இதை வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். அதேமாதிரி மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுஷு, மீனம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்தளவு பலன்கள் இருக்காது. சரியா? அதில் வந்து சிம்ம லக்கணத்துக்கு ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும். மத்தியம பலனை கொடுப்பாரு. ஏன்னா சிம்மத்துக்கு வந்து சுக்கிரனும் புதனும் அந்தளவுக்கு எடுக்க மாட்டாங்க, மத்தியம பலனை கொடுப்பாங்க. மேசம், விருச்சிகத்துக்கும் வந்து புதன் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சரியா? புதன் வந்து மேச விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க நல்ல பலனை கொடுக்க மாட்டார். தனுசு மீனம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சரியா? ஸோ கிரகங்கள் வந்து சில அமைப்புள்ள வித்தியாசப்படத்தான் செய்யும். சரியா? சொல்கிறாங்களா ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிறாங்களே, ஆளுங்கட்சிக்காரன் வரும்போது எதிர்கட்சிக்காரன் வந்து சட்டை செய்ய மாட்டான், அப்படியே போயிடுவாங்க. அதுமாதிரி எதிர்கட்சிக்காரங்க வரும்போது ஆளுங்கட்சிக்காரங்க கண்டுக்க மாட்டாங்க. இது மாதிரி தான் சுக்கிரனுக்கு வந்து தனுசு லக்கணம், மீன லக்கணம் பிடிக்காது. புதனுக்கு வந்து விருச்சிக லக்கணம், மேச லக்கணம் பிடிக்காது. ஆனால் சிம்ம லக்கணம் வந்து 2 பேத்துக்குமே பிடிக்கும். யாருக்கு பிடிக்கும்? சுக்கிரனுக்கும் புதனுக்கும் பிடிக்கும். கடக லக்கணம் ஆவரேஜாக இருக்கும். ஸோ இப்படி தான் பலன்கள் போகும். இப்போ வந்து மிதுன ராசியில் நான் சொன்ன லக்கணத்தில் இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்தளவு பலன்கள் இருக்கிறாது. இந்த மேச, விருச்சிக, தனுசு, மீன இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற இந்த லட்சுமி நாராயண யோகம், பத்மராஜ யோகம், அதுபோக வந்து புதையல் யோகம், நிஷப யோகம், இந்த 4 வகையான நல்ல யோகங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் அதான் கஷ்டப்படுவீங்க. நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க, என்னடா இவர் ஏதோ யோகம்னு சொல்கிறாரு, நமக்கு அது ரீச் ஆக மாட்டேக்கே, அதுக்கு உண்டான முகாந்திரம் இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிறந்திருந்த லக்கணம் வந்து மாறுபட்டிருக்கும்.
சரி நேயர்களே, இந்த லட்சுமி நாராயண யோகங்கிறது வந்து ஒரு அமைப்பு தான். புதனும் சுக்கிரனும் சேர்ந்து ஒரு யோகத்தை கொடுக்குறாங்க. உடனே நீங்கள் நினச்சிடாதீங்க தங்கக்கட்டியோ இல்லைன்னா வைரத்தையோ இல்லைன்னா வேறு பொருட்களையோ கொண்டு வந்து யார் கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த அமைப்பு ரீதியாக உங்களுக்கு காரியங்கள் நல்லபடியாக நடக்கும், செயல்பாடுகள் நல்லாயிருக்கும். சுக்கிரனுடைய காரகத்துவம் புதனுடைய காரகத்துவம் நல்லாயிருக்கும். புதனுடைய காரகத்துவம் என்ன? பேச்சு, கணிதம், வாய்ப்பாடு, கல்வி, ஐடி, கணிதம், சாஸ்திரம், கம்ப்யூட்டர், புஸ்தகம், சொல்லிக் கொடுக்கறது, வக்கீல் வேலை, தர்க்கம் பண்ணுறது, வாதம் பண்ணுறது, இது வியாபாரம் பண்ணுறது, சிறு குறு வியாபாரம் பண்ணுறது, இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். பெட்டி கடை வச்சுருக்கிறவங்க, பலசர கடை வச்சுருக்கிறவங்க, அரிசி கடை வச்சுருக்கிறவங்க, பெரிய லெவலில் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல இதாக கொடுப்பாரு. சுக்கிரன் கதை, இசை, இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், திரைப்படம், கேளிக்கை, ஆடம்பரம், ஃபேன்சி ஸ்டோர், பியூட்டி பார்லர், ஜவுளி துணி, வாசனை திரவியங்கள், அதுபோக வந்து ஸ்வீட் ஸ்டால், வீடு கட்டி விற்கிறது, வீட்டுக்கு அலங்காரம் பண்ணுறது, திருமண மகால், கேளிக்கை நிகழ்ச்சிகள், இப்படி இது சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்களுக்கு சுக்கிரன் நல்ல பலன் கொடுப்பார். இப்படிப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பாக இருக்கும். சரியா? ஒருத்தர் கேட்டார், விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களா சார்னாரு. நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். இப்போ விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, குருமங்கலத்தில் இருக்கிறாரு, விவசாயக்காரகன் பூமிகாரகன் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு. ஆனால் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஒரு அலைச்சலோடு இருக்கும், ஒரு அலைச்சல் திருச்சலோட லாபம் இருக்கும். அலைஞ்சு திரிஞ்சு போன வழி ஈஸியாக கிடைக்காது. அது மாதிரி தான் சொல்ல முடியும். விவசாயத்துக்கு எடுத்துகிட்டா செவ்வாய் தான், அடுத்து சனி வருவார், சந்திரனும் வருவார். சரியா? சந்திரன் ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கிறனால விவசாயத்துக்கு இப்போ தண்ணீர் கிடைக்கும். இருந்தாலும் விவசாயிகள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா செவ்வாய் 12ஆம் இடத்துல குருவோட சேர்ந்துருக்கிறாரு. சரியா? 10 கூடையும் கூட சேர்ந்துருக்கனால விவசாய தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் அலைச்சல் திருச்சலோடு தான் இருப்பாங்க. இப்படி தாங்க பலன்களை சொல்ல முடியும். சரியா? கோச்சாரத்தில் பலன்கள் தேடுறதை வந்து வைக்க பொருளை ஊசியை தேடுற மாதிரி தான். இதில் வந்து எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியுங்கிறது எல்லாரும் ஒரு ஜோசியரால் முடியாது. ஜனன ஜாதத்தை பார்த்தா தான் தனிப்பட்ட மனிதனுக்குள்ள நிறைய குறைகளை சொல்ல முடியும். கோச்சார பலன்கள் வந்து என்ன, ராசிக்கு சொல்கிறது தான், மனதுக்கும் உடலுக்கும் சொல்கிறது தான். ஓகே, உடலுங்கிறது வேறு, உள்ளு உணர்வுங்கிறது வேறு. ஓகே நேயர்களே, இந்த பலன் நல்லா தான் இருக்குது. கிரக நிலைகள்லாம் இப்போ பரவாயில்ல. வழிபாடு வந்து முருகப்பெருமானை கும்பிடுங்க. ஏன்னா செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6, 11 கூடையவன் 12ஆம் இடத்துல இருக்கிறனால முருகப்பெருமானை கும்பிடுங்க, நல்லபடியாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை கந்தசை கோஷம் படிங்க, இரவு 8 to 9 படிச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த லட்சுமி நாராயண பத்மராஜ யோகம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் மிதுன ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.